வணக்கம். வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள், உண்மையின் அடையாளம். நான் ரஞ்சனி ராஜ்குமார். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். அபிமானம் பொருந்திய சுதந்திரத்திற்கு உரிமை கோரும் வேளையில் பொருளாதார சுபிட்சத்தை எட்டவும் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுதந்திர தின விழாவில் வேண்டுகோள். ஜனநாயகத்தை நிலைநாட்டி சர்வதேச உறவுகளை விருத்தி செய்வதன் மூலமே இலங்கைக்கு பல துறைகளில் பயன்கள் கிடைத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுதந்திர தின செய்தியில் தெரிவிப்பு. 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி இலங்கை மக்களுக்கு வாழ்த்து. தகவல் அறியும் மக்களின் அடிப்படை உரிமையை தேர்தல் உறுதிமொழிக்கு அமைய அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் 7 நாடுகள் தொடர்பிலான குடிவரவு தடை சட்டம் அந்நாட்டின் உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. தொடரும் விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கை மக்களின் 69வது அபிமானம் பொருந்திய தேசிய சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது. எளிமையாகவும் அபிமானத்துடனும் காலி முகத்திடலில் தேசத்தின் ஐக்கியம் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. රටකට නිදහස අවශ්‍ය වන්නේ සඳහා දරන ප්‍රයත්නයට නිවැරදි දැක්ම එලෙස රටට ප්‍රකාශ අග්‍රාමාත්‍ය ගරු රනිල් වික්‍රමසිංහ මැතිතුමා සමග මහාචාර්ය ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் வருகையை தொடர்ந்து விழா நிகழ்வுகள் ஆரம்பமாகின. ජයන්ති සිරිසේන මැතිණිය 69 වන ජාතික නිදහස් සමරුවට සම්ප්‍රාප්ත වෙන මොහොත. தேசிய கொடி ஏற்றப்பட்டதைத் தொடர்ந்து ஜெயமங்கல கீதம் பாடசாலை மாணவர்களால் இசைக்கப்பட்டது. நாட்டிற்காக உயிர் நீத்த படை வீரர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதியை கௌரவிக்கும் வகையில் 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. நாட்டின் முப்படையினரின் கௌரவ அபிமானத்தை சித்தரிக்கும் வகையில் அணிவகுப்பு மரியாதை அதனைத் தொடர்ந்து இடம்பெற்றது. முப்படையினர், போலீசார், போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், சிவில் பாதுகாப்பு படையினர், தேசிய மாணவர் அணியினர் மற்றும் தேசிய இளைஞர் அணி ஆகியன இந்நிகழ்வில் கலந்து கொண்டன. கலாச்சார நிகழ்வுகளும் இந்த வைபவத்தை மெருகூட்டின. යුද හමුදාවේ ජ්‍යෙෂ්ඨතම බලකාය වන සන්නාසනද්ද බලකාය සිය අභිමානය සම්මාන පෙළ පාළියට කරන මොහොතයි මේ. 69 වන නිදහස් සමරුම් පෙළ පාළියට දැන් එක්වන්නේ වසර 128ක ප්‍රෞಢ ඉතිහාසයක් ඇති ශ්‍රී ලංකා කාලතුවක්කු හමුදාව. මේ ශ්‍රී ලංකා පාබල හමුදා ඛණ්ඩය සම්මාන පෙළ පාළියට එක්වන මොහොතයි. හඬුල මංගල හස්ති රාජයාද මෙම සම්මාන පෙළ පාළියට එක්වනු ලබනවා. ජනාධිපති යෂ්ටි සහ රෙජිමේන්තු යෂ්ටීන් වලින් පිදුම් ලද ශ්‍රී ලංකා සිංහ රෙජිමේන්තුව
ගුවනේ දියවේ දෙරණේ දස්කම් පාමින් සුවිශේෂී මෙහෙවරක් මව්බිමට ඉටු කරනු ලබන කමාන්ඩෝ රෙජිමේන්තුව යුද භූමියේ ඉතා ඈත පිහිටි සතුරු ඉලක්ක වෙත ගොස් ක්ෂණික ප්‍රහාර එල්ල කිරීමට විශේෂ පුහුණුවක් ලබා ඇති විශේෂ බලකාය ශ්‍රී ලංකා පොලිසියේ අභිමානය පෙරටු කොටගත් පොලිස් අස්වාරෝහකයන් යතුරුපැදි ක්ෂණික මිහිදුම් බලකාය සංවිධානාත්මක අපරාධ පැහැර ගැනීම සහ ජීවිත සහ දේපල බේරා ගැනීමටත් ලබනවා. මේ ඔබ දකින්නේ පොලිස් විශේෂ කාර්ය බලකායේ සන්නද්ධ රථ. ශ්‍රී ලංකා ගුවන් හමුදාවේ MI-17 වර්ගයේ හෙලිකොප්ටර් යාන දෙකක සිටයි ත්‍රිවිධ හමුදාවේ සහ පොලිස් විශේෂ කාර්ය බලකායේ පැරෂූට් බටයන් 32 දෙනෙක් සහ ශ්‍රී ලංකා යුද හමුදාවේ සෙබලියන් 2 දෙනෙක් අද මේ දවන්ත සංදර්ශනය ඉදිරිපත් කරන්නේ. ජාතික දචේ වගේම යුද ගුවන් නාවික සහ පොලිස් විශේෂ කාර්ය බලකායේ සියලු අභිමානයන් රැගෙනයි ඔවුන් මව්බිමට මේ විදියට පතිත වන්නේ. අඩි දසදහසක් තරම් ඉහළ අහසේ සිට ඔවුන්ගේ පැනීම සිදු කරන්න ඔවුන් දුටු අපූර්වත්වයේ දසුනමයයි අපූර්වත්වයේ වීර ක්‍රියාවමයයි අඩි දසදහසක් තරම් ඉහළ සිට තමන්ගේ ඒ නිර්භය පැනීම සිදු කළ ශ්‍රී ලාංකීය දූපුතුන්ගේ ගෞරවය ගරු ජනාධිපතිතුමන් වෙත පුද කරන මොහොත. தேசம் என்ற ரீதியில் சுதந்திரத்தை பெற்றுள்ள நாம் பொருளாதார சுதந்திரத்திற்காக அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். புத்திஜீவிகள் மற்றும் அறிஞர்களின் அறிவு புத்தாக்கங்களை போன்று விவசாயிகள் தொழிலாளர்கள் உட்பட அனைத்து மக்களிடம் அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை ஒருபோது மறக்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன கொழும்பு காலிமுத்தடலில் இன்று இடம்பெற்ற 69வது தேசிய சுதந்திர தின விழாவில் உரையாற்றுகையில் தெரிவித்தார். ஜனாதிபதி சுதந்திர தின வைபவத்தில் உரையாற்றுகையில் இன்று சுதந்திரம் பற்றி பேசும்போது முதலாவதாக மனித சுதந்திரம், ஊடக சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், சிந்திக்கும் சுதந்திரம், ஒற்றுமையாக ஒன்றுகூடும் சுதந்திரம் ஆகியவற்றை பற்றி பேசுதல் வேண்டும். இன்று சுதந்திரமானது விண்ணை முட்டும் அளவுக்கு பாரிய அளவில் காணப்படுகின்றது. இது அனைவருக்கும் தெரியும். அதனால் இந்த நூற்றாண்டிற்கு ஏற்றவாறு நாம் எம்மை புதிய நாடாக கட்டியெழுப்ப வேண்டும். அதன் முதல் கட்டமாக அரசியல் ஸ்திரத்தன்மை, சமூக அபிவிருத்தி போன்ற விடயங்களை முன்னிறுத்தி செயற்பட வேண்டும். பிரதானமாக அந்த நிலையை அடைவதற்கு நாட்டின் இன நல்லிணக்கம், மத சகல்வாக ஆகியவற்றை பலப்படுத்துவது முக்கியமான ஒன்றாகும். இது அனைவருக்கும் தெரியும். நாம் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு முன்னுரிமை வழங்கி செயற்பட அர்ப்பணிப்புடன் உள்ளோம். 30 வருட காலத்திற்கு மேலாக எமது நாட்டை LTTE பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்பதற்கு போராடிய வீரமிக்க இராணுவத்தினரை நினைவுகூறுவது மிகவும் முக்கியத்துவமிக்க ஒன்றாகும். இன்று போன்றதொரு தினத்தில் இராணுவத்தினரை நினைவுகூறுவது இன்றி அமையதாகும். எமது நாட்டில் தாய் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த பலர் உள்ளனர். நாட்டில் இன நல்லிணக்கத்தை அரசாங்கம் என்ற வகையில் நாம் அர்ப்பணிப்புடனும் திடசங்கத்திற்புடனும் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த செயற்திட்டமானது தேசிய ரீதியிலும் சர்வதேச ரீதியிலும் பாராட்டப்பட்டுள்ளது. அதே போன்று எமது நல்ல செயற்பாடுகளுக்கு எதிராக சில தீய சக்திகள் செயற்படுகின்றன. அந்த சந்தர்ப்பவாத சக்திகளை நாட்டிற்கு எதிராக செயற்படும் சக்திகள் என்றே நான் கருதுகின்றேன். சுதந்திரம் பற்றி பேசும்போது அது பல துறைகளில் காணப்படுகின்றது. முதல் கட்டமாக எமது நாட்டின் பொருளாதார சுதந்திரத்திற்காக அனைவரும் செயற்பட வேண்டும். பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்கு கல்விமான்களினதும் புத்திசாலிகளினதும் இயலுமை இன்றி அமையாததாகும். அதே போன்று புதிய தயாரிப்புகளும் இன்றி அமையாததாகும். உழைக்கும் வர்க்கத்தினரின் வினைத்திறன், விவசாயிகள், தொழிலாளிகள் அனைவரினதும் உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் ஒருபோதும் நாம் மறந்துவிடக் கூடாது. நவீன தொழில்நுட்ப அறிவு மற்றும் நிபுணத்துவத்தை பெற்றுக் கொள்வதற்காக இன்று பலர் ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த அறிவை பெற்றுக்கொள்ள மிகவும் ஈடுபாட்டுடன் அனைவரும் செயற்படும் ஒரு யுகமாகவே இதனை நான் பார்க்கிறேன். எமது இளம் சமூகத்தினர் பிரதானமாக அறிவு, பொருளாதாரம் ஆகியவற்றினூடாக நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான வழிகாட்டலை நாம் அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வழங்குவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூற்றாண்டில் அறிவை முன்னிறுத்திய சமூகம் ஒன்றில் புதிய உற்பத்திகளை மேற்கொள்ளும் பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்பும் செயற்பாட்டின் உரிமையாளர்களாகவும் பொறுப்பாளர்களாகவும் எமது இளம் சமூகம் விளங்க வேண்டும். அதன் அடிப்படையில் புதிய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு நோக்கங்களை ஏற்படுத்த வேண்டும். அறிவின் பொருளாதாரம், புதிய உற்பத்தி பொருளாதாரம், இயற்கையுடன் ஒன்றிணைந்த பொருளாதாரம், டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய பல்வகைப்பட்ட பொருளாதார விடயங்களும் சிந்தனைகளும் காணப்படுகின்றன.
இதனை எமது நாட்டின் தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்க இலங்கை வாழ் கற்றோருக்கு அழைப்பு விடுக்கின்றேன். அதற்கான வழிகாட்டல்களுக்காக செயற்படுமாறு நான் அனைவரிடமும் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 2017ஆம் ஆண்டு வறுமையில் இருந்து மீளும் ஆண்டாக நாம் பெயரிட்டுள்ளோம் என்பதை யாவரும் அறிவீர்கள். நாட்டை வறுமைப்பிடியில் இருந்து மீட்பதற்கு நாட்டில் கற்றோர், புத்திசாலிகள், அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் ஆகியோர் செயற்பட வேண்டும். அவர்கள் பொதுமக்களின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அனைவரும் தமது பொறுப்பை உயரிய அடிப்படை நிறைவேற்றுவார்கள் என நான் விசேடமாக நம்புகின்றேன். நாம் மிகவும் பலமிக்க மக்களாவர், மிகவும் திறமை மிக்கவர்களாவர். அதனோடு நாடு என்ற வகையில் முன் செல்வதற்கு அறிவு, வளம் ஆகியவற்றுடன் எம் அனைவரிடமும் இயலுமை, திறமை என்பன காணப்படுகின்றன. இதனை நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அரசாங்கம் என்ற அடிப்படையில் அனைவருக்கும் தேவையான ஒத்துழைப்பை வழங்கி நாட்டை கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைவோம் என்ற கௌரவமான அழைப்பை விடுக்கின்றேன். அத்துடன் எமது நாட்டை கட்டியெழுப்பும் போது, சுபீட்சமான பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது ஊழல், மோசடி, வீண்வரியம், திருட்டு ஆகியவற்றை தவிர்த்து அரசியல்வாதி நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்படும் பாத்திரமாக மாறுவது இன்றைய யுகத்தின் அவசியமான ஒன்றாகும். அதேபோன்று அனைத்து அரசு அதிகாரிகளும் அர்ப்பணிப்புடன் நேர்மைத்தன்மையுடன் நாட்டை கட்டியெழுப்புவதற்காக பொறுப்புகளை மிகவும் உயரிய ரீதி நிறைவேற்றுவதாக நான் நம்புகின்றேன். 69வது தேசிய சுதந்திர தினத்தில் நாம் எமது தேசத்தை கட்டியெழுப்பதற்காக நாம் நேர்மையான நோக்குடன் செயற்பட வேண்டும். பொருளாதார ரீதியில் சுபிட்சமான அனைத்து வகையான சர்வதேச ஆதரவை பெற்று, சர்வதேசத்தின் மதிப்பை பெற்று உலகின் சிறந்த நாடாக எமது நாட்டை கட்டியெழுப்புவதற்கு எமது பொறுப்புகளையும் கடமைகளை நிறைவேற்ற திருசங்கப்பம் பூணுவோம் என்ற அழைப்பை அனைவரிடமும் விடுக்கிறேன் என்று தெரிவித்தார். ஜனநாயக சுதந்திரத்தை பாதுகாப்பதன் மூலம் தேசிய சிந்தனை ஊடாக அனைத்தின மக்களும் அபிமானத்துடன் வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பு அரசாங்கத்தை சார்ந்திருப்பதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுத்துள்ள சுதந்திர தின செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதன் சுதந்திரத்தை நோக்காக கொண்டு மேற்கொண்ட போராட்டங்கள் வரலாற்றில் காண கிடைக்கின்றன. இளைஞர்களான எமக்கும் அவ்வாறானதொரு அபிமானமிக்க சுதந்திர போராட்டங்கள் வரலாற்றில் உள்ளன. வரலாற்றில் காணப்பட்ட மன்னராட்சி முதல் ஜனநாயக வழிமுறை வரை இதுவரை பயணித்துள்ள பயணத்தில் அவ்வாறான போராட்டங்கள் குறித்து ஒளிமயமான மற்றும் இருள் மிகுந்த பதிவுகள் எமக்கு கிடைத்துள்ளன என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். 69வது சுதந்திரத்தை கொண்டாடும் சந்தர்ப்பம் அனைவருக்கும் தீர்மானம் மிக்கதும் சவால் மிக்கதுமாகும். கடமை, நியாயம் ஆகியவற்றின் மீது அடிப்படையாக கொண்ட தேசம் ஒன்றில் சமாதானத்துடனும் சௌபாக்கியத்துடனும் வாழும் சமூகமாக இருக்கும் பாக்கியம் எம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தேசம் என்ற வகையில் நாம் பெற்றுள்ள சுதந்திரத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வது அனைவரது பொறுப்பாகும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள 69வது தேசிய சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கம் நாட்டினதும் நாட்டு மக்களினது பொருளாதாரத்தினதும் சமூக ஆன்மீக சுதந்திரம் குறித்து மிகவும் பொறுப்புடன் செயற்படுவதாக பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2 ஆண்டு காலப்பகுதிக்குள் பல வெற்றிகளை காண எம்மால் முடிந்தது. ஜனநாயகத்தை உறுதி செய்தல், நட்புறவு மிக்க சர்வதேச உறவுகளை மேம்படுத்தி நம்பிக்கைக்கு பாத்திரமாதல், சமய மற்றும் இனமத பேதங்களுக்கு அப்பாற்பட்டு மனித நேயமிக்க சமாதானமான நாடொன்றை கட்டியெழுப்பதற்கான அடிப்படையை தயாரிப்பது இதன் பிரதான நோக்கம் என பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கருத்தொருமைப்பாட்டின் அடிப்படையில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதிலே நாட்டின் எதிர்காலம் தங்கியுள்ளதென எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள 69வது தேசிய சுதந்திர தின செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். எமது நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு கூட்டு முயற்சிக்கு நாம் அனைவரும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க முன்வர வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியை வழங்க கிடைத்ததிட்டு பெரும் மகிழ்ச்சியடைவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானிய 2வது எலிசபெத் மகாராணி வாழ்த்து செய்தியை வெளியிட்டுள்ளார். இலங்கை மக்களுக்கு சுபீட்சம் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்க பிரார்த்தனை செய்வதாகவும் பிரித்தானிய மகாராணி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் இலங்கை மக்களுக்கு சுதந்திர தின வாழ்த்து செய்தியை தெரிவிக்க கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் 2வது எலிசபெத் மகாராணி தெரிவித்துள்ளார். இந்த மகிழ்ச்சிகரமான சந்தர்ப்பத்தில் தமது வாழ்த்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு மகாராணி ஜனாதிபதி மற்றும் இலங்கை மக்களை கேட்டுள்ளார். அடுத்த ஆண்டு இலங்கை மக்களுக்கு சுபீட்சம் மிகுந்ததாக அமையட்டும் என்றும் அவர் தனது வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று சர்வத நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பௌத்த மத நிகழ்ச்சிகள் கொழும்பு பொல்வத்த தர்ம கீர்த்தியாராம விகாரையில் நடைபெற்றது. சபாநாயகர் கரு ஜெயஸ்ரீ உட்பட அரசியல் பெருமர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர்.
கொழும்பு ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் கோவிலில் இந்து மத கிரியைகள் இடம்பெற்றன. அமைச்சர் டி.எம். சுவாமிநாதன் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இஸ்லாமிய சமய நிகழ்ச்சிகள் கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் நடைபெற்றன. அமைச்சர் எம்.எச்.ஏ. அப்துல் ஹலீம் மற்றும் ராஜாங்க அமைச்சர் ஏ.எச்.எம். ஃபௌசி ஆகியோர் கலந்து கொண்டனர். கத்தோலிக்க மத நிகழ்ச்சியில் திமிரி கசாய புனித தெரேசா தேவாலயத்தில் நடைபெற்றது. அது மேட்டிராணியார், கார்டினல் மெல்கம் ரஞ்சித் உட்பட அரசியல் பெருமர்கள் பலர் இது கலந்து கொண்டனர். கிறிஸ்தவ மத நிகழ்ச்சியில் பொரளே புனித லூக்கஸ் தேவாலயத்தில் நடைபெற்றது. அமைச்சர் எரான் விக்ரமரட்ன உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வடக்கு கிழக்கு உட்பட மலையகத்திலும் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இன்று நடைபெற்றன. வடமாகாணத்திற்கான பிரதான நிகழ்வு வவுனியா நகரசபை மைதானத்தில் நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் கொரே மற்றும் வவுனியா மாவட்ட செயலாளர் MP.R. புஷ்பகுமார் ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். அரசு அதிகாரிகள், பாதுகாப்பு பிரிவினர், பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பிரதான சுதந்திர தின நிகழ்வு யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் என் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்றது. தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டதை அடுத்து தேசிய கீதமும் பாடப்பட்டது. இராணுவத்தினரின் மரியாதை அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி மாவட்டத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் அரசாங்க அதிபர் சுந்தர அருமைநாயகம் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் பாடப்பட்டது. திருகோணமலை மாவட்ட செயலகம் ஒழுங்கு செய்த சுதந்திர தின விழா ஏகாம்பரம் விளையாட்டரங்கில் நடைபெற்றது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாஃபிஸ் அகமது நசீர், ஆளுநர் ஆஸ்டின் பெர்னாண்டோ ஆகியோர் பிரதம அதிதிகளாக கலந்து கொண்டனர். அரசியல் பிரமுகர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் ஒழுங்கு செய்த சுதந்திர தின நிகழ்வு பெஃபர் மைதானத்தில் விமர்சையாக இடம்பெற்றது. அரசாங்க அதிபர் திருமதி PSM சார்ல்ஸ் இதற்கு தலைமை தாங்கினார். பிரதி அமைச்சர் MS அமீர் அலி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு கல்குடா பிரதேசத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளின் போது தேசிய கொடி ஏற்றப்பட்டது. கல்குடா தொகுதியைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகள் இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருந்தன. அம்பாறை ஆலையடிவேம்பு பிரதேச செயலகத்திலும் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இந்த நிகழ்வுகளின் போது காணிகளுக்கான உறுதிப்பத்திரங்களும் வழங்கப்பட்டன. அக்கரைப்பற்றிலும் தேசிய சுதந்திர தின விழா இடம்பெற்றது. தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. தேசிய ஒற்றுமை என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. கண்டி மாவட்ட செயலகத்தின் ஏற்பாட்டில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு கண்டி போகம்பர மைதானத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் நிலூகா ஏக்கநாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். படையினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்புகளும் இடம்பெற்றன. கலாசார நிகழ்வுகளும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தன. கண்டி நகர் ஜம்மியத்துல்லா உலமா சபையும் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகளை ஒழுங்கு செய்திருந்தது. பதுளை வின்சென்ட் டயஸ் மைதானத்தில் தேசிய சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்கவும் இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். ஜனாதிபதியின் விசேட செய்தியும் வாசிக்கப்பட்டது.
மட்டக்களப்பு ஜாமியுசலாம் ஜும்மா பள்ளிவாசல் ஏற்பாடு செய்த சுதந்திர தின நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய கொடி ஏற்றப்பட்டதுடன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ், உயர் போலீஸ் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலங்கை கடற்படையினர் 25 மரியாதை வேட்டுகளை தீர்த்தனர். இந்த நிகழ்வு கொழும்பு காலிமுகத்திடலில் இடம்பெற்றது. ஒவ்வொரு சுதந்திர தின விழாவிலும் இந்த நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக நடைபெறுகிறது. நண்பகல் 12 மணிக்கு மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. 1948ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த சம்பிரதாயம் நடைமுறையில் உள்ளது. அப்போது கடற்படையினர் காலிமுகத்திடலில் 15 மரியாதை வேட்டுகளை தீர்த்தனர். மரியாதை அணிவகுப்பின் போது ஆகக்கூடியது 25 வேட்டுகள் தற்போது தீர்க்கப்படுகின்றன. ஒரு நாட்டு தலைவருக்காக 21 மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்படுவது வழக்கம். உலகின் பிரபல இணையதளங்களில் ஒன்றான கூகுள் இலங்கையில் 69வது சுதந்திர தினத்தை அனுஷ்டிக்கும் வகையில் அதன் முதலாவது பக்கத்தை ஒதுக்கியுள்ளது. இன்று கூகுளின் முதல் பக்கம் இலங்கை தேசிய கொடியால் சித்தரிக்கப்பட்டுள்ளது. தினம்தோறும் சுமார் 350 கோடி மக்கள் கூகுள் இணையதளத்தை பயன்படுத்துகின்றனர். அந்த இணையதளம் உலகின் முக்கியமான விழாக்கள் மற்றும் சம்பவங்களை சித்தரிக்கும் வகையில் அதன் முதற் பக்கத்தை ஒதுக்குவது வழமை. இன்று அதன் முதல் பக்கம் இலங்கையின் 69வது சுதந்திர தினத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. சமாதான தூதுச் செய்தியுடன் புறாக்கள் கிளிநொச்சியில் இருந்து இன்று காலை கொழும்பை வந்தடைந்தன. 69வது தேசிய சுதந்திர தின நிகழ்வுக்கு இணைவாக இது ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. வடக்கு மற்றும் தெற்கின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதே இதன் நோக்கமாகும். கிளிநொச்சி புகையிரத நிலையத்தில் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மற்றும் போலீசார் இணைந்து இதனை ஒழுங்கு செய்திருந்தனர். இன்று காலை 7:45 அளவில் சமாதான தூதுச் செய்தியுடன் 15 புறாக்கள் விடுவிக்கப்பட்டன. இந்த புறாக்கள் இதன் உரிமையாளரான வத்தளை பிரதேசத்தில் வசிக்கும் லனரோலின் இல்லத்துக்கு வந்தது. இதற்காக சுமார் 4 மணித்தியாலங்கள் கடந்ததாக அறிவிக்கப்படுகின்றது. சமாதான செய்தி கிடைக்கப்பெற்றதை உறுதிப்படுத்துவதற்கு அதில் குறிப்பிடப்பட்டிருந்த தொலைபேசி இலக்கத்திற்கு உரிமையாளர் லெனரோல் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது. I'm Lanarol from Vatala. Your pigeon arrived just now, 11:22. 69வது தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாடும் சந்தர்ப்பத்தில் தகவல் அறியும் சட்ட உரிமையை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்து நல்லாட்சி அரசாங்கத்திற்கு பிரதானமான தேர்தல் வாக்குறுதியொன்றை நிறைவேற்ற முடிந்துள்ளதாக அமைச்சர் கயந்த கருணாதிலக்க தெரிவித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சிக்கு கருத்துக்களை தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் கயந்த கருணாதிலக்க அங்கு கருத்து வெளியிடுகையில் 69வது தேசிய சுதந்திர தினத்தை நாம் கொண்டாடும் போது இன்னுமொரு சிறந்த வெற்றி நாட்டு மக்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த தேர்தல் காலத்தில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தேர்தல் வாக்குறுதியாக ஒன்றை வழங்கியிருந்தார். அவர் கூறியது போன்றே தகவல் அறியும் சுதந்திரத்தை நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார். பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் இந்த உரிமை மக்களுக்கு கிடைத்துள்ளது. இந்த சட்டம் காரணமாக அரசாங்கம் பணத்தை கையாளும் முறைமை, பொதுமக்கள் தமது பிரதேசத்தில் இடம்பெறும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான விடயங்கள் உட்பட பல தகவல்களை உத்தியோகபூர்வமாக பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கான சிறந்த சந்தர்ப்பம் பொதுமக்களுக்கு அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. பிரதான தேர்தல் வாக்குறுதியொன்றை நிறைவேற்றிய தினமாகவும் பிப்ரவரி 3ஆம் தேதி அமைகின்றது. பிப்ரவரி 3ஆம் தேதி வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்று தெரிவித்தார். இலங்கையின் முதலாவது பிரதமர் மகாமானிய DS சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு இன்று மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. 69வது தேசிய சுதந்திர தினத்துக்கு இணைவாக இந்நிகழ்வு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெற்றது. நாட்டின் சகல இனங்களுக்காகவும் தலைமைத்துவத்தை வழங்கி ஒரு சொட்டு இரத்தம் சிந்தாது பிரித்தானிய காலனித்துவத்திலிருந்து இலங்கைக்கு சுதந்திரத்தை பெற்றுத்தர அமரர் DS சேனநாயக்க அரும்பணியாற்றினார். இதற்காக இவர் தேசத்தின் தந்தை என்று போற்றப்படுகின்றார். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி பிரித்தானிய காலனித்துவத்தில் இருந்து சுதந்திரம் பெற்றதைத் தொடர்ந்து இலங்கையின் முதலாவது பிரதமராக DS சேனநாயக்க சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். விவசாய குடியேற்ற திட்டங்களை ஆரம்பித்து விவசாயத்துறையை மேம்படுத்தியதை போன்று சமய ரீதியிலான ஆர்வங்களை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கும் DS சேனநாயக்க அரும்பாடுபட்டார்.
அமர டி.எஸ். சேனநாயக்க இலங்கை தேசத்திற்காக ஆற்றிய பெருமதிமிக்க சேவைகளுக்கு இன்று நாட்டு மக்கள் நன்றி தெரிவிக்கின்றனர். டி.எஸ். சேனநாயக்கவின் உருவச்சிலைக்கு சபாநாயகர் கரி ஜெயசூரிய தலைமையில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் வசந்த சேனநாயக்க முதலில் மலர் மாலை அணிவித்தார். அதனைத் தொடர்ந்து சபாநாயகர் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் மலரஞ்சலி செலுத்தினார்கள். உள்நாட்டு விவகார அமைச்சு இந்நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தது. பாலமுனை முஹீத் எழுதிய மரணத்தை கேறும் பேனா கவிதை வெளியீடு பாலமுனை இப்னு சீனா மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. மாகாண சபை உறுப்பினர் ஆரிஃப் சம்சுதீன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் அமைச்சர் ரவுப் ஹக்கீம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் கருத்து தெரிவித்த அமைச்சர் ரவுப் ஹக்கீம் பாலமுனை முஹீத் எழுதிய கவிதை முஸ்லிம் சமூகத்தின் வாழ்வியல் கோலங்களை படம் பிடித்து காட்டுவதாக தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அரசியல் பிரமுகர்கள், கல்விமான்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வெளிநாட்டு செய்தி ஒன்று. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் 7 நாடுகள் தொடர்பாக பிறப்பித்திருந்த குடிவரவு தொடர்பான தடை உத்தரவை அந்த நாட்டின் உயர் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அண்மையில் ஈராக், சிரியா, ஈரான், லிபியா, சோமாலியா, சூடான் மற்றும் யெமன் நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்கு வருபவர்கள் தொடர்பில் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். இந்த தடை உத்தரவு உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் பெரும் சர்ச்சைக்குரிய விடயமாக உள்ளது. இந்த தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அமெரிக்காவின் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகள் அமெரிக்காவுக்குள் வரும் பயணிகளை அனுமதிக்கும் பணிகளை ஆரம்பித்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஒன்று. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள விண்வெளி வீரர்கள் தாம் பெரிதும் விரும்பும் உதைப்பந்தாட்ட அணியினரை ஊக்குவிப்பதற்கான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கான ஒளிப்படங்களை நாசா அமைப்பு வெளியிட்டுள்ளது. இவர்கள் தாம் பெரிதும் விரும்பும் அணிகளின் பெயர்களை சித்தரிக்கும் டி-ஷர்ட்களை அணிந்திருந்தனர். அட்லாண்டா பெண்கள், நியூ இங்கிலாந்து பட்ரியட் ஆகிய அணிகளுக்கு இவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். சூப்பர் கோல் என்னும் துணைப்பொருளில் இந்த உதைப்பந்தாட்ட நிகழ்வு இடம்பெற்றது. நிறைவாக சாராம்சம். அபிமானம் பொருந்திய சுதந்திரத்திற்கு உரிமை கோரும் வேளையில் பொருளாதார சுபிட்சத்தை எட்டவும் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுதந்திர தின விழாவில் வேண்டுகோள். ஜனநாயகத்தை நிலைநாட்டி சர்வதேச உறவுகளை விருத்தி செய்ததன் மூலம் இலங்கைக்கு பல துறைகளில் பயன்கள் கிடைத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சுதந்திர தின செய்தியில் தெரிவிப்பு. 69வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி இலங்கை மக்களுக்கு வாழ்த்து. தகவல் அறியும் மக்களின் அடிப்படை உரிமையை தேர்தல் உறுதிமொழிக்கு அமைய அரசாங்கம் நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் கயந்த கருணா திலக்க தெரிவிப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் 7 நாடுகள் தொடர்பிலான குடிவரவு தடை சட்டம் அந்நாட்டின் உயர் நீதிமன்றத்தினால் நிராகரிப்பு. இத்துடன் இன்றைய தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் முடிவடைகின்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களை கவனம் செலுத்த காத்திருக்கிறோம் என்பதை மகளுடன் அறியத் தருகிறோம். வணக்கம். வணக்கம்.